ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் பற்றி யூடியூப் சேனல். நம்ம தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றதுக்கு அப்புறம் 3 கூட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக ஏகப்பட்ட நெகட்டிவான செய்திகளை, அவதூறுகளை இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் இஷ்டத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வரானுங்க. முக்கியமாக இந்த சன் நியூஸ், கலைஞர் நியூஸ் எல்லாம் கடந்த ஒரு 5 வருஷமாக தமிழ்நாட்டில் எங்கேயாவது கொலையோ கற்பழிப்போ ஏதாவது நடந்தாலுமே அதை பற்றிலாம் இவனுக்கு ஒரு தடவை கூட போட்ட மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. கரூர் சம்பவத்துக்கு வேணா தொடர்ந்து ஒரு 2 மாதத்துக்கு கேப்பே விடாமல் அந்த நியூஸை மட்டும்தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா விஜய் அவர்களுக்கு எதிரான நியூஸ் இல்லையா. அதுவும் இல்லாமல் இந்த திமுக ஆட்சியில் நடந்த ஒரே ஒரு அசம்பாவிதம் அந்த கரூர் சம்பவம் தான். அதுக்கப்புறம் விஜய் சங்கீதாவோட டைவர்ஸ் மேட்ரு, இந்த 2 நியூஸ் தான் எவ்வளோ இழுத்தடிச்சு போட முடியுமோ இழுத்தடிச்சு போட்டுக்கிட்டே இருந்தாங்க இஷ்டம் மைத்துக்கு. இந்த 2 நியூஸ் தவிர இவனுக்கு மெயினாக போகிற நியூஸ் என்ன தெரியுமா? ஸ்டாலின் அவர்கள் சூப்பர் ஆட்சி பண்ணிட்டாரு, மக்களுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு எப்போ பார்த்தாலும் திமுகவையும் திமுக காரனோட நெஞ்சனக்கியை தான் நியூஸ் போட்டுட்டு இருந்தானுங்க. ஆனால் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சட்ட ஒழுங்கு கண்ணுக்கு தெரியுது, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது கண்ணுக்கு தெரியுது, போதை புழக்கத்தினால பெண்கள் பெரிதளவில் பாதிக்கப்படுறாங்கன்றதே இந்த 2 நியூஸ் சேனல்காரங்களுக்குமே இப்போதாங்க தெரியுது. விஜய் ஆட்சியில் சட்ட ஒழுங்கு, விஜய் ஆட்சியில் கொலை நடக்கிறது, கற்பழிப்பு நடக்கிறதுன்னு ஏதோ ஒரு மூலையில் இவங்களோட ஆட்களுக்கு காசு கொடுத்து செய்ய வச்சிருது. ஆனால் பழைய தூக்கி விஜய் அவர்கள் மேலே போட்டுறது. முக்கியமாக விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் தாங்க கலைஞர் நியூஸ்னு ஒரு சேனல் இருக்குது பற்றி எனக்கு தெரியும். ஆக்சுவலாக விஜய் அவர்கள் கொஞ்சம் நல்லவராக இருக்கிறனால தான் இந்த சன் நியூஸ், கலைஞர் நியூஸ்காரனே எல்லாம் எதுவும் பண்ணாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்காருங்க. இதுவே இந்த இடத்துல முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தாங்க வச்சுங்களேன், இந்த 2 நியூஸ் சேனலுமே அடிச்சு உடச்சிருப்பானுங்க. ஆனா விஜய் அவர்கள் எதுவுமே பண்ணாம இருக்கிறது இந்த திமுக காரனை பார்த்து பயந்தெல்லாம் கிடையாதுங்க. பெருந்தன்மையே போனா போதுன்னு விட்டுட்டு போறாரு. நினைச்சா இந்த 2 சேனல்காரனையும் தூக்கி போட்டு மிதிக்கலாம், ஸ்பான்சர்ஷிப் கிடைக்காமையும் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா நான் மக்களுக்கு நல்லது பண்ண வந்த இந்த பரதேசிகளை நோன்றதுல என்னோட வேலை கிடையாது. கடந்த 5 வருஷமா என்னை பத்தி இப்படி பேசி தானே தோத்து போய் நிக்கிறானுங்க அப்படின்ற ஒரு மனநிலை தான் விஜய் அவர்கள் இருப்பாங்க. ஏன் நேற்றுக்கு விஜய் அவர்கள் ஒரு மீனவர் வீட்டுக்கு போயிட்டு முதலமைச்சர் அப்படின்ற எந்த ஒரு கர்வமும் இல்லாம சமமாக கொஞ்சம் சாப்பிட்டு வராருங்க. அதை பற்றில இந்த பரதேசி நாய்ங்க நியூஸ் எல்லாம் போட மாட்டாங்க. எங்கேயோ எவனோ ஒருத்தன் அவன் வீட்டுக்கு முன்னாடி கஞ்சா செடி வளர்த்துருக்கான் 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போல்லாம் முன்னாடியும் பின்னாடியும் மூடிக்கிட்டு இருந்துக்கிட்டு இப்போ விஜயோட ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் விஜயோட ஆட்சியில் அவர் கஞ்சா செடி வளர்த்துறாங்க. இதுக்கு பேர் தான் சட்ட ஒழுங்கா, இதுக்கு பேர் தான் மாற்றமான்னு சொல்லி கும்பலாக ஒப்பாரி வைக்கிறாங்க. ஆட்சிக்கு வந்து 10 நாள் தான் ஆகுது. 10 நாள் எப்பறம் கஞ்சா செடி அத்தாச்சோடு வளர்ந்தது? ஏதோ தெரியாதனமா இந்த தடவை எதிர்க்கட்சியாக வந்துட்டீங்க. ஆனால் இனிமே இதே மாதிரி மக்களையெல்லாம் முட்டால் நினைச்சுக்கிட்டு நாங்கள் சொல்றதெல்லாம் மக்கள் நம்பிடுவாங்கன்னு நினைச்சிட்டு விஜய் அவர்களுக்கு எதிராக அவதூறு பரப்பிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கல, அடுத்த எலெக்ஷன்ல நீங்க சீமான் மாதிரி நோட்டா கூட தான் போட்டி போடுற ஒரு நிலைமை வரும் பார்த்துக்குங்க.